ஹாய் விவோஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வெயிலுக்கு இளநீர் குடிக்காத பிள்ளைங்க கூட இளநீர் பாயாசம் செய்யும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இளநீர் பாயாசத்தை தான் எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இன்றைக்கி 2 இளநீ எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் 2 இளநியுமே இதே போல் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். கரெக்டான பக்குவமான இளநீ. இப்போ இதை இந்த தேங்காவை நம்ம ஸ்பூனில் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த தண்ணியை நம்ம இளநீ தண்ணீரும் வச்சுக்கலாம். இளநீரில் உள்ள தின்னாக உள்ளதை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சின்ன பொடிசாக கட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் திக்காக உள்ளது. இதை நம்ம மிக்சியில் குறகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதில் 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு 300 கிராம் வத்த முடிய கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்கிடணும். பால் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இதில் இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மில்க் மெய்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 4 ஏலக்காய் பொடி, 4 ஏலக்காய் பொடி, முழு ஏலக்காய்னா 4. இப்போ நான் பொடிச்சு வச்சுருக்கிறதுனால 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதை கொஞ்சம் இதை பண்ணலாம். ரொம்ப கொதித்து வற்றணும்னு தேவையில்லை. சிம்மில் வச்சுட்டு இதில் நம்ம குறகரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த இளநீர் இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நான் இதை இளநீ தண்ணி ஊற்றி தான் அரைச்சேன். அந்த தண்ணியை ஊற்றியே நம்ம கழுவி சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கணும். ரொம்ப கொதித்து வேகணும்னு சொல்லி வேண்டாம். நம்ம இதில் 3 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ இனிப்பு தேவைப்பட்டால் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளவு தேவையோ. சிலருக்கு இப்போ மில்க் மேட் சேர்த்துருக்கோம், அந்த இனிப்பே போதுமானதாக இருக்கும். அப்போ நம்ம சேர்க்க வேண்டாம். சிலர் கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். இந்த சீனி மட்டும் கரையட்டும். இதில் நான் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூடாகட்டும். மிதமான சூடாக இருக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல அந்த இளநீ, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைகள் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட நம்ம ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து கட்டியாக பால் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பால் நம்ம அடுப்பில் இருக்கும்போது இந்த தேங்காய் பால் சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதோட பாதாம் அதை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். முழுசாக போட்டால் பிள்ளைகள் தூக்கி போட்டுவாங்க. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெயில் காலங்களுக்கு நம்ம இந்த இளநீர் பாயாசம் இப்படி செய்யும்போது பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது என்ன பண்ணுன்னா இப்போ இதில் அதிகமாக சூடு இல்லை, இப்படியும் சாப்பிட்லாம். அல்லது என்ன பண்ணலான்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சாக்கி ரொம்ப கூலாக இருக்கும். அப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.